சிவாஜியின் வெற்றியை தடுக்க தந்திரமான முறையில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து சிவாஜியை கொலை செய்ய அப்சல்கான் திட்டமிட்டார். ஆனால் அப்சல்கானின் திட்டத்தை அறிந்த சிவாஜி புலி நகத்தை பயன்படுத்தி தப்பினார். அதன் பிறகு 1670 முகலாய கடற்படையின் மீது தாக்குதலை தொடுத்த அவர் பல பகுதிகளை கைப்பற்றினார். போர்க்களத்தில் தந்திரமான முறையில் போர் செய்யும் கொரில்லா போர் முறை என்பது தந்திரமான முறையில் 4 புறமும் மறைந்திருந்து தாக்குவது ஆகும். இந்த முறையை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினார். இதனால் பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார். 1674 ஜூன் 6 ராய்கட் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். 1676 தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பிய அவர் வேலூர் மற்றும் செஞ்சி